பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மேராஜ் நோன்பு மார்க்கத்தில் உண்டா என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம். இந்த பதிவிலே ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு நோட்பது சுன்னத்தான விடயம் என்றும், அது சம்பந்தமான ஒரு ஹதீஸையும் நாங்கள் பதிவிட்டிருந்தோம். அதாவது, யார் ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு நோட்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மையை எழுதுகிறான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாங்கள் ஆதாரமாக வைத்திருந்தோம். இந்த பதிவு சம்பந்தமாக எமக்கு 2 ஆலிம்களிடமிருந்து மறுப்புகள் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது 2 ஆலிம்கள் இது சம்பந்தமாக இதை மறுத்து 2 ஆடியோக்களை வெளியிட்டிருந்தார்கள். எமக்கு அந்த ஆலிம்களுடைய பெயர் விவரங்கள் சரியாக தெரியாது. என்றாலும் இதற்குரிய பதிலை வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அந்த அடிப்படையிலே அதிலே ஒரு ஆலிம் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு நோக்கக்கூடிய ஹதீஸ், நோன்பு நோட்பது பற்றிய ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இவ்வாறான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை சொல்வதும் அதை பரப்புவதும் பாவத்துக்குரிய செயலாகும். யார் நான் சொல்லாததை சொல்கின்றார்களோ அவர்கள் நரகத்திலே ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலான இதனுடைய கருத்தை கொண்ட வரக்கூடிய ஹதீஸ்களை சொல்லி இது ஒரு மௌதுவான ஹதீஸ் என்பதாக, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதாக அந்த ஆலிம் பேசுகின்றார். அதே போன்று மற்றும் ஒரு ஆலிம் பேசும் பொழுது அவரும் சொல்கிறார், இந்த ஹதீஸ் லா அஸ்தலஹு, இது எப்படியா, இதுக்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, இது இந்த ரகாயிப் தொழுகையை போன்றது, இது ஒரு லைஃபான செய்தி, அப்படி என்ற அடிப்படையிலே அந்த ஆலிம் பேசுகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முதலாவதாக இந்த 2 ஆலிம்களிடத்திலேயும் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதாவது, நீங்கள் இந்த ஹதீஸை மௌது என்று சொல்கின்றீர்கள், எந்த விதமான அடிப்படை அற்ற ஹதீஸுகள் என்பதாக நீங்கள் சொல்கின்றீர்கள். அப்படியானால் உங்களுடைய கூற்றுக்கான ஆதாரம் என்ன என்பதை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அவ்வாறான எந்த விதமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் முன்வைக்காவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலேயும் நீங்கள் இவ்வாறு இந்த ஹதீஸு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது, மௌதுவானது என்று சொல்வீர்களேயானால், இதை நீங்களே சுயமாக ஆராய்வு செய்து நீங்களே இந்த சட்டத்தை வழங்குவீர்களேயானால், அதற்கு முன்னால் நாங்கள் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது. அதாவது, நீங்கள் இந்த இவ்வாறான ஹதீஸ்களுடைய தரத்தை பற்றி பேசுவதற்கான தகுதி உள்ளவர்களா? நீங்கள் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களைப் போல, அல்லது இமாம் ஹாஃபில் ரஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களைப் போல, அல்லது இமாம் சஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களைப் போல இந்த இவ்வாறான தரத்திலே நீங்கள் இருக்கின்றீர்களா? அவ்வாறு இருந்தால் எமக்கு அந்த தரத்தை, உங்களுடைய தராதரங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதாவது, நீங்கள் எத்தனை லட்சம் ஹதீஸுகள் பாடமாக்கியிருக்கின்றீர்கள், உங்களுக்கு எத்தனை ஆயிரம் அறிவிப்பாளர்கள் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது, இது சம்பந்தமான தகவலை நீங்கள் பகிரங்கமாக வெளியிடுங்கள். அவ்வாறு வெளியிட்டால் உங்களுக்கு அவ்வாறான தகுதி ஒன்று இருக்குமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அவ்வாறு தகுதி இருந்தாலும் நீங்கள் அதுக்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும். இது முதலாவது விடயம். 2வது விடயமாக, நீங்கள் அவ்வாறு உங்களுக்கு இவ்வாறான இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தரத்திலேயோ அல்லது இமாம் தஹபி இமாமுடைய தரத்திலோ நீங்கள் இல்லை, நாங்கள் சாதாரண இந்த ஹதீஸ் துறையை படிக்கக்கூடியவர்கள் என்றிருக்குமானால், நீங்கள் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக எந்த இமாம் இந்த ஹதீஸை மௌது என்று சொல்லியிருக்கின்றார்கள், எந்த இமாம் இந்த ஹதீஸுக்கு அடிப்படையான ஆதாரம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள், இந்த தகவலை நீங்கள் தர வேண்டும். இவ்வாறான தகவல் ஒன்றையும் தராமல் வெறுமனே உங்களுடைய கருத்தை பரப்புவதனால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பொதுமக்கள் இது பற்றிய விவரம் தெரியாதவர்கள் வேண்டுமென்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அறிவு ரீதியாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த 2 ஆலிம்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்களுடைய தகைமையை நிரூபித்து நீங்கள் அதை வெளிப்படுத்துங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் எந்த இமாம்கள் இந்த ஹதீஸை
மௌதுவானது லா அஸ்லஹு அடிப்படையற்றது என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த தகவலை தாருங்கள். அவ்வாறு தராவிட்டால் உங்களுடைய பேச்சுக்கு எந்த விதமான மதிப்பும் பொறுமதியும் கிடையாது என்பதை நாங்கள் இந்த பதிவிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்ததாக நாம் கூறிய இந்த ஹதீஸ், அதாவது யார் ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மையை எழுதுகிறான் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் நாங்கள் சொன்னோம் இது ஹசனுன் லிதாத்திஹி என்ற தரத்தை சார்ந்தது என்பதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதை அபு அம்ர் சுலைமானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் அதை சொல்லியிருப்பதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸை யாருமே மௌது என்று சொன்னது நாம் அறிந்த வகையிலே மௌது என்று சொன்னது கிடையாது. மாறாக சில அறிஞர்கள் லைஃப் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறு லைஃபான ஹதீஸாக இருந்தால் ஒன்று அது சில சமயங்களிலே ஹசனுன் லிதாத்திஹியோ அல்லது ஹசனுன் லிகைரிஹியுடைய தரத்துக்கு வரலாம். லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் அது ஹசனுன் லிகைரிஹியுடைய தரத்துக்கு அது வரலாம். எனவே அவ்வாறான தரத்தை கொண்ட ஹதீஸ் தான் இது. ஒரு பேச்சுக்கு சில அறிஞருடைய கருத்து பிரகாரம் லைஃப் என்று வைத்து கொண்டாலும் இது ஹசனுன் லிகைரிஹியுடைய தரத்துக்கு வருவதற்கு போதுமான ஒரு ஹதீஸ் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அவ்வாறு இல்லாமல் இதை நாங்கள் இதனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி ஆராய்வு செய்யும் பொழுது அதனுடைய தரங்களை பார்க்கும் பொழுது இது ஹசனுன் லிதாத்திஹியுடைய தரத்தை கொண்டது என்பதை நாம் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதிலே இந்த ஹதீஸை இமாம் அபு மூசா அல் மதீனி ரஹ்மவுல்லா அவர்களுடைய ஃபலாயிலுல் லயாலி வல் ஐயாம் என்ற நூலிலே அவர்கள் ரிவாய் செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை பற்றி அல் ஹாஃபில் இராக்கி ரஹ்மவுல்லா இஹ்யாவுடைய தஹ்ரீஜிலே சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை இமாம் அபு மூசா அல் மதீனி ரஹ்மத்துல்லா ஷஹ்ரிபுனு ஹவுஷப் வாயிலாக அறிவித்திருப்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதே கருத்தை தான் இமாம் முர்தலா ஜபீதி ரஹ்மத்துல்லா அவர்களும் அவர்களுடைய இத்திஹாபு சாதத்துல் முத்தகீனிலே அவர்களும் இதே தகவலை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இங்கே யாரும் இதை மௌது என்றோ இட்டுக்கட்டப்பட்டதென்றோ லா அஸ்தலஹு என்றோ சொல்லவில்லை. மாறாக அவர்கள் இதை கிதாபுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அறிவிப்பு தொடரை பார்க்கும் பொழுது அதிலே வரக்கூடியவர்கள் அலி இப்னு சயீத் அர்-ரம்லி, இரண்டாவதாக மத்ருனில் வர்ராக், மூன்றாவதாக ஷஹ்ருபுன் ஹவுசப். இந்த அறிவிப்பாளர்கள் தான் அதிலே இடம்படுகின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இந்த அறிவிப்பாளர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இதிலே முதலாவதாக வரக்கூடிய அலி இப்னு சயீத் அர்-ரம்லி என்று சொல்லக்கூடியவரை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீசானிலே சொல்லி காட்டுகின்றார்கள், மா அலிம்து பிஹி பாசன், இவரிலே எந்த விதமான குறையையும் நான் காணவில்லை. அது மட்டுமல்லாமல் இவரை பற்றி வேறு அறிஞர்கள் பேசியதாக இதுவரை நான் காணவில்லை. என்றாலும் இவர் ஒரு நம்பிக்கைக்குரியவர் என்பதாக மீசானிலே அவர்கள் 3வது ஜுஸு 125ஆம் பக்கத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த அலி இப்னு சயீத் என்பவரிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடுத்த இரண்டாவதாக இந்த மத்ருனில் வர்ராக் என்று சொல்லக்கூடியவரை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லா சொல்லும் பொழுதோ சிகத்துன் தாபியுன், ஒரு நம்பிக்கையான தாபி என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஷஹ்ரிபுனு ஹவுஷப் என்பவரை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஷஹ்ருபுனு ஹவுஷப் என்பவரை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லா அவனுடைய கிதாபாகிய மாரிஃபத்துர் ருவாத்தில் முத்தகல்லமி ஃபீஹிம் பிமாலா யூஜிபுர் ரத்த, அதாவது குறை பேசப்பட்ட அறிவிப்பாளர்கள் ஆனால் அதன் மூலமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அல்ல என்ற கிதாபிலே சொல்கின்றார்கள். இந்த ஷஹ்ருபுனு ஹவுஷப் என்பவர் ஒரு தாபியங்களிலே ஒரு அறிஞர். இவரை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா, இப்னு மயீன் ரஹ்மத்துல்லா அவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று சொல்லியிருப்பதாக அந்த கருத்தை தஹபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அந்த கிதாபிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாரிஃபத்துர் ருவாத் என்ற கிதாபிலே இமாம் தஹபி ரஹ்மத்துல்லா ஆரம்பத்திலே சொல்கின்றார்கள், இந்த கிதாபிலே சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய ஹதீஸுகள் சஹீஹுடைய உயர்ந்த அந்தஸ்தை அடையாவிட்டாலும் அது ஹசனுடைய அந்தஸ்தை விட்டும் குறைந்து வர மாட்டாது என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.
சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஷஹர் இப்னு ஹவ்ஸப் அவர்களுடைய பல ஹதீஸுகளை ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹசனாக்கி இருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஃபதுல் பாரியிலே பார்க்கலாம். எனவே இதுதான் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பு தொடராக இருக்கின்றது. எனவே இந்த இதிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமானவர்கள். இதிலே இந்த அலி இப்னு சயீத் என்பவருடைய விடயத்திலே மரண சக்தியிலே சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. எனவே இவருடைய அந்த மரணசக்தி குறைபாடு இருப்பதன் காரணமாகத்தான், மரணசக்தியிலே சில குறைபாடுகள் இருப்பதன் காரணமாகத்தான் அவரை நாங்கள் இந்த இவருடைய ஹதீஸை சஹீஹ் என்ற தரத்திலே வைக்காமல் இந்த ஹசனுடைய தரத்திலே வைக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தபீயுனுல் உஜுப் என்ற இந்த ரஜப் மாதம் பற்றிய அவருடைய ஹதீஸிலே இதே போன்று இந்த ஹதீஸை அவர்கள் மௌகூஃபாக அறிவித்துவிட்டது. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அவர்கள் சொன்னதாக மௌகூஃபாக அறிவித்துவிட்டு அவர்களே சொல்கின்றார்கள் இது ஒரு லைஃபான இஸ்னாத், லைஃபான மௌகூஃபான ஹதீஸ் என்றாலும் இந்த கருத்திலே வந்த மிக ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு ஹதீஸ் என்பதாக அவர்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இப்னு ஹஜர் இமாமுடைய கருத்து பிரகாரம் லைஃப் என்று வைத்தாலும் இதற்கு பலமாக இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதாவது இதே கருத்தை கொன்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் இருக்கின்றது. இது அந்த ஃபவாயிது ஹன்னாத் நஸஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் அதுவும் இதே கருத்தை கொண்டது. எனவே இவ்வாறான இந்த லைஃபான ஹதீஸ்கள் வரும் பொழுது, அதாவது பொய்யை கொண்டு சந்தேகிக்கப்பட்டவரோ அல்லது கதாபோ இல்லாதவர்கள் வரும் பொழுது இந்த ஹதீஸை நாங்கள் ஹசனுல் லிகைரிஹுடைய தரத்தில் கூட வைக்கலாம், ஆக குறைந்தபட்சமாக. அதைவிட அதிகமாக இந்த ஹதீஸை நாங்கள் ஹசனுடைய தரத்திலே வைப்பதற்கு போதுமான ஹதீஸ் என்பதை இமாம் அபூ உமர் சுலைமானி என்று சொல்லக்கூடிய தற்கால அறிஞர்களில் ஒருவர் அவர்கள் இதை சம்பந்தமாக ஆழமாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹசனான ஹதீஸ் என்பதை நாங்கள் திரும்பவும் சொல்லிக் கொள்கின்றோம். இதற்கு மாற்றமான கருத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு அதுக்குரிய காரணங்களை தெளிவுபடுத்துமாறு நாங்கள் கேட்கின்றோம். அடுத்ததாக இந்த மீராஜ் நோன்பு நாங்கள் சுன்னத்து என்று சொல்லும் பொழுது அந்த ஓடியோவிலே பேசிய மௌலவிகளில் ஒருவர் சொல்லுகின்றார், இதுவெல்லாம் இந்த ரகாய்ப் தொழுகை போன்றது, அவ்வாறு சுன்னத்தான் நோன்பு கிடையாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இதை நான் மதுஹபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர்களுக்கு நான் சொல்கின்றேன், மதுஹபை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாம் சொல்லவில்லை. ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், இந்த நோன்பு சுன்னத்து என்பதாக எங்களுடைய ஷாஃபி மதுஹபை சார்ந்த பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே யுந்தபு சௌமுல் இஸ்னைனி வயோமுல் ஹமீசி வயோமுல் மேராஜி, சனிக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு நோட்பது, வியாழக்கிழமை நோட்பது, மீராஜுடைய தினத்தில் நோன்பு நோட்பது சுன்னத்து என்பதாக இந்த ஹாஷியத்துல் பர்மாவி அலா ஷரஹ் இப்னு காசிம் என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஷாஃபி மதுஹப் நூலாகும். அதே போன்று யானத்து தாலிபீனிலே சொல்கின்றார்கள், யுஸ்தஹப்பு சௌமு யௌமில் மேராஜி, மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோட்பது சுன்னத் என்பதாக யானத்து தாலிபீனிலே சொல்கின்றார்கள். அதே போன்று வைஸ்தஹப்பு சௌமுல் மேராஜி, மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோட்பது சுன்னத் என்பதாக ஹாஷியத்துல் பாஜூரியிலே சொல்கின்றார்கள். அதே போன்று இந்த மேராஜுடைய தினத்திலே நோன்பு நோட்பது, அதே போன்று உண்பதற்கு ஏதாவது உணவுகள் இல்லாத நாளையிலேயும் நோன்பு பிடிப்பது சுன்னத்து என்பதாக ஹாஷியத்துல் ஜமலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சுன்னத் என்று சொல்கின்றார்கள். இவ்வாறான ஷாஃபி மதுஹபை சார்ந்த பிற்காலத்து அறிஞர்கள் பலர் சொல்லியிருக்கும் பொழுது இன்று சிலர் இது சுன்னத் இல்லை என்று சொல்ல வருவது எந்த வகையில் நியாயம்? இவர்களுடைய அறிவு தரத்தை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸை நாங்கள் ஆக உயர்ந்த மட்டத்திலே வைத்தால் இது ஹசன் லிதாத்திஹியுடைய தரத்தை சார்ந்தது, அல்லது ஆக குறைந்த மட்டத்திலே பார்த்தால் இது ஹசனுல் லிகைரிஹியுடைய தரத்திலாவது கட்டாயமாக வைக்க வேண்டிய தரத்தை கொண்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதைவிட ஒருபடி கீழே இறங்கி வந்து நாங்கள் லைஃப் ஒன்று வைத்தாலும் இது ஃபலாயுல் ஆமாலே அமல் செய்ய முடியும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அதிலேயும் நாங்கள் ஷாஃபி மதுஹபிலே மிக முக்கியமான இமாம் தான் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஃபத்தாவாவிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லைஃபான ஹதீஸ், முர்சலான ஹதீஸ், முன்கத்தியான ஹதீஸ், மோதலான ஹதீஸ்
ஹதீஸ், மௌகூஃபான ஹதீஸ், இவைகளை கொண்டு ஃபலாயுல் அமாலிலே அமல் செய்ய முடியும் என்பது யோகபித்த விடயம். எனவே இந்த ரஜப் மாதம் நோம்பு முடிப்பதும் இந்த ஃபலாயுல் அமாலிலே உள்ளதுதான். எனவே இதிலே லைஃபான ஹதீஸில் இருந்தாலும் போதும், இதை மறுப்பவன் ஒரு சுத்த மடையனாக இருப்பான் என்பதாக அல் ஃபதாவல் ஃபிக்ஹியாவிலே இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபதாவாவிலே சொல்கின்றார்கள், இந்த மௌது அல்லாத லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஏனெனில் லைஃபான ஹதீஸ் என்பது பொய்யானது அல்ல, அது இட்டுக்கட்டப்பட்டது அல்ல. மாறாக சில சமயங்களிலே அறிவிப்பு தொடரை வைத்து அதை லைஃப் என்று சொன்னாலும் அது யதார்த்தத்திலே சஹீஹாக இருக்க முடியும் என்பதாக இமாம் ரம்லி ரஹமத்துல்லா அவருடைய ஃபத்தாவா ரம்லியிலே சொல்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ரஜப் மாதம் 27வது நாள் நோன்பு பிடிப்பது ஆதாரபூர்வமான செய்திகள், ஷாஃபி மத்ஹபிலே தெளிவாக சொல்லப்பட்ட செய்திகள். எனவே இதை தெரியாதவர்கள் படித்துக் கொள்வது சிறந்தது என்பதாக நாங்கள் கேட்டு விடைபெறுகிறோம். அதே போன்று அந்த ஆடியோவிலே பேசப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த ரஜப் மாதத்திலே மீராஜ் போனது என்பதும் சந்தேகத்துக்குரிய விடயம் என்பதாக ஒரு ஆலிம் அவருடைய ஆடியோவிலே பேசுகின்றார். இதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தனியாக வேறொரு பதிவிலே நாங்கள் பதிவிட இருக்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.